பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா? சந்திரா சுட சுட தன் கணவருக்கு சாப்பாடு பரிமாறினாங்க. அவரும் ரொம்ப சந்தோஷமா ஒரு 3 வாய் சாப்பிட்டிருப்பாரு. 4வது வாயில அப்படியே அந்த நீளமான முடி சந்திராவது தான். அவருக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. பதிலுக்கு மனைவி அப்படியே முறைச்சு பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்லாம வாயில இருந்த சாப்பாடை துப்பிட்டு கையை கழுவி அங்கிருந்து எழுந்துட்டாரு. சந்திரா பின்னாடியே கெஞ்சிட்டு போனாங்க. நைட்ல சாப்பிடாம படுக்காதீங்க, வேற தட்டுல திருப்பி போடுறேங்கன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. ஆனா அவர் காது கொடுத்தே கேட்டுக்கல. படுக்கை அறையில போய் அமைதியா படுத்துட்டாரு. மறுநாள் காலையில எழுந்து கிளம்பி ஆபீஸ்க்கு அமைதியா போயிட்டாரு. டைனிங் டேபிள் பக்கமே வரல. சந்திராவுக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. சுட சுட இட்லி சுட்டு காத்துட்டு இருந்தாங்க. என்ன பிரயோஜனம்? அவர் வரலையே. வேற வழி இல்லை. மாமியார் கிட்ட போய் சொல்லலான்னு அவங்களோட அறைக்கு போனாங்க. அத்தை அப்படின்னு கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு இருந்தா அவங்க மாமியார், ஏம்மா உனக்கு தான் முடி கொட்டுதுன்னா அதுக்கு என்ன வைத்தியம்னு பாரு. அதுக்கு முன்னாடி தலையை மூடிட்டு போய் சமைக்கிறது தானே, அதான் அந்த ஹோட்டல்காரனுங்க போட்டுப்பானுங்களே தொப்பி அப்படின்னு சொன்னாங்க. சந்திராவுக்கு அப்பதான் தோணுச்சு, அட இந்த ஐடியா எனக்கு தோணலையே. அப்புறம் விடுவாங்களா? டிஸ்போசபிள் கேப் தான். உடனே கடைக்கு போயிட்டாங்க வாங்குறதுக்கு. என்னங்க, இப்படிப்பட்ட அனுபவம் உங்க வாழ்க்கையில உங்களுக்கும் இருந்திருக்கலாம். வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. லூக்கா 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என்னங்க, தலையில உள்ள முடியவே அவர் எண்ணி வச்சிருக்கிறார்னா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு வேண்டிய நன்மைய அவர் செய்யாமையா விட்டுருவாரு? அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? God bless you all.